Hi friends, welcome to Best Global Jobs, one of the top YouTube channel for jobs information abroad. இன்னைக்கு இந்த வீடியோல கனடால இருக்கக்கூடிய குவிக் விசா அண்ட் பிஆர் ஃப்ரெண்ட்லி ஜாப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி கனடாவை பத்தி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த கனடாக்கான டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா குறையவே மாட்டேங்குது. நம்மகிட்ட கமெண்ட்லையும் மெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவை பற்றி இன்னும் அப்டேட் பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கனடாவை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக சார் எனக்கு ஹெல்த் கேரில் போடுங்க, எனக்கு இன்ஜினியரிங் போடுங்க, எனக்கு ப்ரொடக்ஷனில் போடுங்க, எனக்கு ஐடி ஜாப்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள், இல்லை எனக்கு ஹவுஸ் கீப்பிங் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போடுங்க, இல்லை எனக்கு மார்க்கெட்டிங்கை பற்றி ஒரு வீடியோ போடுங்க கனடாவை பொறுத்தளவுக்குன்னு சொல்லி நிறையா ரிக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த பிஆர் ஃப்ரெண்ட்லி குவிக் விசா அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு ஈஸியாக வென் கம்பேரிங் திஸ் ஜாப் வித் அதர் ஜாப்ஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஜாப்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஈஸினா நாட் that much easy, அந்த அளவுக்கு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். Still it is difficult when comparing these jobs with other jobsங்கிறப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஜாப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 என்னங்கிறத அப்படி இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். அது நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மல்டிபிளா ஸ்கில்ட் அண்ட் செமி ஸ்கில்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். அதுலயும் டாப் 5 நிறைய ஜாப்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் கன்சல்டேட் பண்ணி ஒரு 5 மட்டும் இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக எடுத்திருக்கோம். ஏன்னா we don't want to stretch the video for more than 10 or 15 minutes. நம்ம ஏன் ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் டாப் 5 எடுத்திருக்கோம். இதோட பார்ட் 2 நீங்க தேவைப்பட்ட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 2 வீடியோ மேக் பண்றதுக்கும் ட்ரை பண்றோம். இதுல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கனடாவை பொறுத்த அளவுக்கு தெரியும், இந்த கேர் கிவர்ஸ், எல்டர்லி கேர் இதெல்லாம் ரொம்ப பாப்புலருங்க. டாப் 5ல நம்பர் 1 எப்பவுமே இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2026லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் தான் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. டாப் ஃபர்ஸ்ட்னா இப்போ நம்ம மொத்தமா கிடையாது, நம்ம எடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் 1ல கேர் கிவர்ஸ் இல்ல எல்டர்லி கேர் இது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டிமாண்ட்ல இருந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கு அனுபவம் அப்படின்னா ரெலவெண்டான சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ங்க. அனுபவங்கிறது ஒரு 6 months இல்லை உங்களுக்கு ஒரு 2 years இருந்ததுன்னா ஓரளவுக்கு உங்களால் இங்கே நல்ல சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு கனடாவை பொறுத்த அளவுக்கு. இந்தியன் மணிக்கு ஒரு 2.4 lakhsலேருந்து ஒரு 3.6 lakhs வரைக்கும் இந்தியன் மணிக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா சேலரியுமே ஒரு கிராஸ் ஃபிகர், ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர். இது வேரிஸ் கம்பெனி டு கம்பெனி, ரெக்ரூட்டர் டு ரெக்ரூட்டர் இது வேரி ஆகும். ஏன் சார் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இது ப்ரொவின்ஸ் டு ப்ரொவின்ஸும் வேரி ஆகும். ஏன் சார் வேரி ஆகும்னா இது உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மாறுபடும். ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, சார் இந்த ஜாபுக்கு எப்படி சார் 1 lakh தான் சார் எனக்கு கொடுக்குறாங்க, 80,000 தான் சார் எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணியது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் உங்களுக்கு அவரை விட அதிகமான ஸ்கில்ஸும் நல்ல குவாலிஃபிகேஷனும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களால் அதை விட அதிகமாக சேலரி வாங்க முடியும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத வச்சு யூ ஷுட் நாட் கெட் டிமோட்டிவேட்டட். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அனுபவம் இருந்தது இந்த டெசிக்னேஷனுக்கு அப்படின்னா, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களால இந்த சேலரி வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றோம். அண்ட் எவர் கிரீன் இன் கனடாங்க. இது எல்லா கனடா வீடியோலையும் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுலயும் இதை எடுத்திருக்கோம். இதுக்கு டிமாண்ட் குறையவே மாட்டேங்குது. கடைசி ஒரு 5-6 வருஷமா இதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. 2026லயும் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5ல இது நம்பர் 2ல இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரக் டிரைவர்ஸ்ங்க. உங்களுக்கு இது ரெலவெண்டான லைசன்சஸ், இது ரெலவெண்டான சர்டிபிகேஷன்ஸ், சேஃப்டி மெஷருக்கான சர்டிபிகேஷன்ஸ் இது எல்லாம் இருந்தது வச்சிருந்தீங்க அப்படின்னா அனுபவமும் ஒரு 2 to 5 years இருந்தா உங்களால 3 lakhலேருந்து 5 lakh வரைக்கும் இந்தியன் ருபீஸ்ல வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொல்றது இந்த ட்ரக் டிரைவர்ஸுக்கு இதை விட வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது ரொம்ப குறைவு தான் அப்படின்னு ட்ரக் டிரைவர்ஸுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நல்ல ஒரு அனுபவம் உள்ள ட்ரக் டிரைவர்ஸ் ரொம்ப சாதாரணமா 5 lakhs and above வந்து வாங்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடிக்கு ஈக்குவலா ஐடியோட அதிகமா சேலரி வாங்குறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க ட்ரக் டிரைவர்ஸை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் கனடாவை பொறுத்த அளவுக்கு ட்ரக் டிரைவர்ஸ்க்கு இருக்கு. அட் த சேம் டைம் டெலிவரி டிரைவர்ஸ்க்கு இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டாப் 5ல தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ் ரிலேட்டடான ஒரு ஜாபுங்க, வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட். இதுவும் எப்பவுமே பாப்புலர் தான் கனடாவை பொறுத்த அளவுக்கு. வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ட், வேர் ஹவுஸ் லேபர்ஸ், வேர் ஹவுஸ் சூப்பர்வைசர்ஸ் இது எப்பவுமே டிமாண்ட்ல இருக்கும். பட் இந்த இடத்துல வேர் ஹவுஸ் அசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அனுபவம்ங்கிறது ஒரு 2 years, அரௌண்ட் ஒரு 0 to 2 years உங்களுக்கு இருந்ததுன்னா இந்தியன் மணிக்கு உங்களால 2ல இருந்து ஒரு 3 lakhs வரைக்கும் இந்தியன் மணியில அப்ராக்சிமேட் சேலரியா வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் நாட் ஆல் த கம்பெனிஸ்ங்க, ஒரு ஃபியூ கம்பெனிஸ். ஏன்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஒரு சிலர்கிட்ட கேட்ட வரைக்கும் ஒரு சில ஃபியூ கம்பெனிஸ் வந்து they are providing accommodation. பல்கா ரெக்ரூட் பண்ணாங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண தான் செய்யறாங்க. ஒரு சிலருக்கு இல்ல, ஒரு சில கம்பெனிஸ். டாப் 5ல ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசர்ஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாப்புலர் ரெஸ்டாரண்ட் வந்தாலே ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் ஜாப்ஸ்
இருக்குது, ஈவன் குக் இருக்குது, கிச்சன் அசிஸ்டன்ட் இருக்குது, வெசல் கிளீனர்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிளீனர்ஸ் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. இது மாதிரி மல்டிபிள் ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசர் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம் டாப் 4ல. ஏன்னா இதுக்கு வந்து 2026 ஓரளவுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது 1 to 3 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களால் இந்தியன் மணிக்கு ஒரு 2.2 lakhலேருந்து 3.2 lakh வரைக்கும் அப்ராக்சிமேட் சேலரியாக வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஜாபுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இந்தியன்ஸ் ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்க, சைனீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸை பொறுத்தளவுக்கும் அதர் கண்ட்ரி ஜாப் சீக்கர்ஸை தான் அதிகமாக வந்து ரெக்ரூட் பண்ணுறக்கும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஓரளவுக்கு டீசன்ட் சேலரியில் செட்டில் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் 5th one ரிலேட்டட் டு 4th one என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5ல 5th one ஜானிட்டோரியல் ஸ்டாஃப்ங்க, இல்லைன்னா உங்களுக்கு கிளீனர்ஸ்ங்க. நான் முன்னமே சொன்னேன் இந்த ஸ்டாஃப் கிளீனர்ஸ்ங்கிறது எங்கே வேணா இருக்கலாம். மேபி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கலாம், மாலில் இருக்கலாம், ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்கலாம், ஈவன் இன் பேங்க்ஸில் இருக்கலாம். எங்கே வேணாலும் கிளீனிங் ஸ்டாஃபை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நார்மலாக வேறு கண்ட்ரிலேருந்து அதிகமான ஆட்களை கனடாவை பொறுத்தளவுக்கு எடுக்கிறாங்க. ஒரு டீசன்ட் சேலரி கொடுக்க தான் செய்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து they will provide you the on job training. Still if you have experience of 0 to 1 year இருந்ததுன்னா it is an added advantage. If you are good in English again அது ஒரு added advantage. சேலரிங்கிறது ஒரு 1.8 lakh இந்தியன் மணிலேருந்து ஒரு 2.5 lakh இந்தியன் மணி வரைக்கும் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு அனுபவம் அதிகமாக இந்த சேலரிங்கிறது உங்களுக்கு அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கனடாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு டீசென்ட் இங்கிலீஷ் நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா கிளீனிங் ஸ்டாஃபுக்கெல்லாம் இருந்ததுன்னா இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ். ஒரு சிலதுக்கு மேண்டேட்டரி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ங்கிறது மேண்டேட்டரி. பட் நம்ம சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்கில்டு ஜாப்குள்ளே நிறைய வருது. ஸோ அதனால் இஃப் யூ ஆர் குட் இன் இங்கிலீஷ் அப்படின்னா ஓரளவுக்கு இங்கே போய் கோப்பப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நிறைய கம்பெனிஸ் உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது எப்படி சார் அப்ளை பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி கனடாவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போர்ட்டல் டைரெக்டாக எப்படி உங்கள் ஹோம் கண்ட்ரியில் உட்காந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணாங்கிற நிறைய ஜாப் போர்ட்டல் டீடைல்ஸை கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப பாப்புலர் கனடாவுடைய கவர்மெண்டோடது வந்து பார்த்தோம்னா jobbank.gc.ca. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கனடா கவர்மெண்டோட அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் எவர்கிரீன் இண்டீட் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இண்டீட் கனடா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒர்க்கோ போலிஸ் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மான்ஸ்டர் கனடா அது ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எவர்கிரீன் லிங்க்டின் ஜாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிங்க்டின் கனடா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன், இல்லை கீழே ஸ்க்ராலிங்கில் ஏதாவது நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அதில் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிக்கணும். படித்து பார்த்தா தான் தெரியும். படித்து பார்க்காம அப்படியே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வரது ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் தான் ப்ரிஃபர்டுன்னு கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கனடா ரெசிடென்ஸ் தான் ப்ரிஃபர்டாக கேட்டிருப்பாங்க, இல்லை பிஆர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வர்றது ரொம்பவே சான்சஸ் குறைவாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படிக்கிறப்போ யூ வில் கெட் சம் ஐடியா. என்ன ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, ஓகே நானும் வேறு கண்ட்ரியிலேருந்து கூட ஆட்களை எடுப்பாங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் கனடா தான் போகணுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ரெஸ்யூமை வந்து இந்தியன் மாடலில் இருக்கிறது நீங்கள் மறந்துருங்க. இந்தியன் மாடல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கனடாக்கு அனுப்புகிறப்போ ஒர்க் அவுட் ஆகிறதுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கனடாக்கு என்ன மாதிரி ரெக்ரூட்டர்ஸும் என்ன மாதிரி வந்து கம்பெனிஸும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு தே ஹேவ் தேர் ஓன் ஃபார்மேட்டுங்க. ஸோ அந்த ஃபார்மேட் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமே டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அங்கே அந்த ஜாப் அந்த ரெஸ்யூமேவை அங்கே அனுப்புகிறப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்ட www.altechinformation.com கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராலிங்கில் நான் கொடுக்குறேன். இல்லை நான் இமேஜை ஏதோ ஒரு பக்கம் டிஸ்பிளே பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோடு நம்ம அப்ளை பண்ணலாங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ப்ளஸ் எலாங் வித் தட் உங்களுக்கு ஜாப் போர்ட்டல்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். என்ன ஜாப்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவைலபிளாக இருக்குங்கிறதும் இருக்கும். நாட் ஒன்லி கனடா, எல்லா கண்ட்ரியை பற்றிய தகவல்களும் அந்த வெப்சைட்டில் கொடுக்குறோம். ஸோ அதனால் அதை கூட நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் தேர் இன் தட் வெப்சைட். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். we will try to answer, we will try to reply to that comments as soon as possible. கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். And thank you so much for watching this video, friends.